ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿ ಸಿಕ್ಕಿತು. உடவர்கள் எழுப்பி நடந்தார்கள். ಕುಂಟರು ಎದ್ದು ನಡೆದರು. அநேகருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் செய்யப்பட்டது. ಅನೇಕರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. அநேகர் விசுவாசிகளாக மாறினார்கள். ಅನೇಕರು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. அநேக ஜனங்கள் தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ಅನೇಕ ಜನರು ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟರು. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டும்? ನಾವು ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು? அவருடைய வல்லமையோடு கூட நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும். ಆತನ ಶಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಸಂಗ அவருடைய ಮಾಡಬೇಕು. வல்லமை இல்லாமல் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யும் பொழுது ಆತನ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಸುವಾರ್ತೆ ಪ್ರಕಟ ಮಾಡಿದರೆ சுவிசேஷமானது வெறுமையாக திரும்புகிறது. ಆ ಸುವಾರ್ತೆ ಬರಿದಾಗಿ ತಿರುಗುತ್ತದೆ. பாருங்கள், அப்போஸ்தலருடைய காலத்திலே பாருங்கள், அவர்கள் தேவனுடைய வல்லமையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தபடியினாலே அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ದೇವರ ಶಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವರು ಭೂಮಿಯನ್ನು ಅಥವಾ ಲೋಕವನ್ನು ತಲೆ ಕೆಳಗೆ ಮಾಡಿದರು. இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களை தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். ಈ ದಿನ ಅಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்டதான நபர்கள் இன்றைக்கு தேசத்திலே இல்லை. ಆ ರೀತಿಯಾದ ಜನರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ವಿರಳ. பாருங்கள், வேத வாக்கியம் கூறுகிறது, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்த பொழுது அவருடைய சமூகத்திலே ஒருவனும் இல்லை. ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ತನ್ನ ಸಮಸ್ಯೆ ಹೋಗಲಿಲ್ಲ. நம்முடைய வயிற்று வலியை தேவன் நீக்க வல்லவராக ನಿಮ್ಮ இருக்கிறார். ಹೊಟ್ಟೆ ನೋವನ್ನು ದೇವರು ನೀಗಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இந்த வயிற்று வலி சாதாரண வயிற்று வலி அல்ல. ಈ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಸಾಮಾನ್ಯವಾದ ಹೊಟ್ಟೆ ನೋವು அநேக நேரங்களில் உங்களை ஜீவனை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ಇದು ಅನೇಕ ಸಾರಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯುವಂತ ಹೊಟ್ಟೆ ನೋವಾಗಿತ್ತು. அந்த நோவு இன்றைக்கு நீங்கள் வாங்க கூட்டி வாங்க அவங்க. ಆ ನೋವು தேவன் நடக்கல இருக்கிறார். கூட்டி வாங்க, அந்த மாதிரி வாங்க, கூட்டி வாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாம் ஜெபிப்போம். ஹalleluya, ஜெபிப்போம். வயிற்றுல கை வைக்க சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. வயிற்றுல கை வைக்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை துன்பப்படுத்தாத இந்த வயிற்று வலி, ஒட்டை நோவுகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, விடுதலை. ஒரு சகோதரி உண்டு, அவங்களுக்கு நரம்பு கோளாறு இருக்கு. ಇನ್ನೊಬ್ಬ நீங்க அடிக்கடி சுத்தி விழுகிறீங்க. பாஸ்டர் கன்னடல கேளுங்க. ಆಗಾಗ ನೀವು ತಲೆ ಸುತ್ತಿ ಬೀಳ್ತೀರಾ? கரெக்ட்டா? சரினா? கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேல இருக்கு இந்த பலி. 2 ವರ್ಷಗಳ கரெக்ட்டா? 2 வருஷத்துக்கு மேல இருக்கு. 2 ವರ್ಷಗಳಿಂದ ಇದೆ. இதனால உங்க குடும்பத்துல பிரச்சனை. ಇದರಿಂದ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளல. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಅಂಗೀಕರಿಸಲ್ಲ. தேவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. பழிப்பு நோய் இருக்கு. ಇಲ್ಲಿಯೇ ಒಬ್ಬರಿಗೆ பழிப்பு நோய். தேவன் நேற்று வென்றும் என்று மாறாதவர். தேவன் நேற்று வென்றும் என்று மாறாதவர். அவர் பாருங்கள், மரித்துக் கொண்டிருந்த என்னை உயிரோடு கூட எழுப்பினார். ನೋಡಿ, ಸತ್ತಂತ ನನ್ನನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ ದೇವರು. அதே தேவன் நேற்று வென்றும் என்று மாறாதவர். ಅದೇ ದೇವರು இதே வல்லமை தான் ಆತನ ಶಕ್ತಿ ಈಗ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. ஓ கர்த்தர் நேற்று வென்றும் என்று மாறாதவர். ದೇವರು ನಿನ್ನೆ யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, ಯಾರ್ಯಾರು ನಂಬುತ್ತೀರೋ இப்பொழுது நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ಈಗ ನೀವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. தேவ தூதர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ದೇವ ದೂತರಿಲ್ಲಿದ್ದಾರೆ. இந்த சகோதரி குறித்து எனக்கு தெரியாது. ನೋಡಿ, ಆ ಸಹೋದರನ ಕುರಿತು ನನಗೆ ஓ, ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த சகோதரி இன்னொரு சகோதரியை குறித்தும் எனக்கு தெரியாது. ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನ ಕುರಿತು ನನಗೆ இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. சகோதரி குறித்தும் எனக்கு தெரியாது. ಈ ಸಹೋದರನ ಕುರಿತಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. பாருங்கள், தேவன் உண்மை உள்ளவர். ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರು. ನಿಮ್ಮ ದೇವರು. ஒரு சகோதரி இருக்கிறார்கள். ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு காலில நரம்பு கோளாறு. ಅವರಿಗೆ ಕಾಲಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ அவங்களால நடக்க முடியாது. அதாவது வலது கால் அவங்களுக்கு. ಅವರಿಗೆ ಬಲಗಾಲು. அது ஒரு பிசாசின் ஆவி. ಒಂದು ಸೈತಾನನ ಆತ್ಮ. தயவு செஞ்சு நீங்க கண் பார்வைக்காக குருடருக்கு பார்வை கொடுத்த அதே தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த அம்மாவுடைய காடுகாய் ஜெபிக்கிறோம்.
இந்த பார்வை பிரச்சனை முற்றிலும் நீங்கட்டும். கண் பார்வை கிடைக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. சொன்னாங்க ಚೆಕ್ பண்றது சொன்னாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ನರம்பು ಕೋಲಾರ ಇದೆ. ಡಾಕ್ಟರ್ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರು. ಅವರು ಹೇಳಿದ್ರು ನಿಮಗೆ ಇಲ್ಲಿ ನರದಲ್ಲಿ ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇತ್ತಂತ ಹೇಳಿದ್ರು. ಸರಿನಾ? ಕರೆಕ್ಟ್ನಾ? ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ தேவனாத தேவன் நரம்பு கோளாறு குடிங்க. நரம்பு கோளாறை நீக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா. நரம்பு கோளாறை நீக்கிற. உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸ ಇದೆ, ದುರಭ್ಯಾಸ ಇದೆ. ಅದನ್ನ ನೀವು ಬಿಟ್ಟಿட்டீங்கன்னா, ಅದನ್ನ ನೀವು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ದೇವನು உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಯಾವರು ಜಪತೋಡು ಕೂಡ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. ನೋಡಿ, ಪ್ರಚನೆಗಳು ನೀಗ ಹೋಗಿರಾ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ. ஒரே காரியம் ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದೇ ಕಾರ್ಯ, தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன். ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಪ್ಪ. என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரதிஷ்ಠೆ செய்யப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಜೀವನವೇ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಬೇಕು. ನಾನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆನು. தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದನು. என்னுடைய சுய சக்தியினாலே அல்ல, ಇದು ನನ್ನ ಸ್ವಂತ ಶಕ್ತಿಯಿಂದ ಅಲ್ಲ, சுய பலத்தினாலே அல்ல, ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ. ஓ தேவனுடைய கிருபை. அருமையான பாஸ்டர் ஜெய்பால் அவர்களை பயன்படுத்த போகிறார். ಓ ಪ್ರಿಯ ದೇವರ ಸೇವಕ ಜೈಪಾಲನ ದೇವರು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ಅವರು ಕರ್ನಾಟಕ ದೇಶ ಮುಳುವದು பயன்படுத்த போகிறார். ಕರ್ನಾಟಕ ದೇಶವೆಲ್ಲ ದೇವರು ಪ್ರಯೋಜನಪಡಿಸುತ್ತಾರೆ. ಅವರ ವಾರ್ತೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಗುವೇ, ಈಗ ನಿನ್ನ ಜೀವನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಸತ್ತೋಗಿರೋ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ನನಗೆ ಜೀವವಾಗಿರುವ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಬೇಕಾಗಿದೆ. ಇನ್ನು ಜೀವ ಬರಬೇಕು. ದೇವರ ಮಗುವೇ, ಈ ದಿನ ನೀನು ಜೀವಿಸುವ ದೇವರ ಮಗುವಾಗಿದೆ. ನೀನು ಸತ್ತು ಹೋದ ದೇವರ ಮಗು ಅಲ್ಲ, ಜೀವಿಸುವ ದೇವರ ಮಗು. ಆದ್ರಿಂದ ಈ ದಿನ ನಿನಗೆ ಹೊಸ ಚೈತನ್ಯ ಬಂದಿದೆ, ಹೊಸ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬಂದಿದೆ. ದೇವರು ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ಗಿದ್ಯೋನನೇ, ಈ ಬಲದಿಂದ ನೀನು ಹೊರಟು ಹೋಗು. ನೀನು ಮಿದ್ಯಾನ್ಯರನ್ನು ಒಂದು ರೊಟ್ಟಿಯ ಆಕಾರದಲ್ಲಿ ಉರುಳಿಸಿ ಸಾಯಿಸುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಒಂದು ಸೂಚನೆ ತೋರಿಸೋದು. ಏನ್ ಸೂಚನೆ ಅದು? ಅದು ಬೇರೆ ಪಾಳ್ಯದಲ್ಲಿದ್ದವನಿಗೆ ಸೂಚನೆ. ಅದು ಒಂದು ರೊಟ್ಟಿ ಬಂದಂತೆ, ಉರುಳುಗೋಡ್ ಬಂದಂತೆ ಬಂದು ಒಂದು ಗುಡಾರವನ್ನ ಅದು ಉರುಳಿಸ್ಬಿಡ್ತಂತೆ. ಗಿದ್ಯೋನನು ಬಂದು ಮಿದ್ಯಾನ್ಯರನ್ನ ಉರುಳಿಸಿ ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟ. ನಿಜವಾಗಲೂ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನಡೆಸಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಈ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನಾವು ಇಲ್ಲಿ ಕೂಟ ನಡೆಸಿದ್ದು ವ್ಯರ್ಥಕ್ಕಲ್ಲ. ಪಾಸ್ಟರ್ ಮಲ್ಲೇಶ್ವರ ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಆತ್ಮಗಳು ಬರಬೇಕು. ಇಲ್ಲಿರುವ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಆತ್ಮಗಳು ಬರಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಈ ಕೂಟವನ್ನು ನಡೆಸಿದ್ದು. ಆದ್ರಿಂದ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪಾಸ್ಟರ್ ಮೇಷಕ್ರವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ಕೂಟವನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಕಾರಣ ಉಂಟು ಮಾಡಿದ ಪರಿಣಾಮ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ನಾವುಗಳು ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು
ದಿನ ನಡೆಯುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. ಪ್ರೇರೆ ಈ ಸಮುದಾಯ ಭವನ ತಾಲೂಕು ಪಂಚಾಯತಿ ಇದಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ, ಗೌರ್ಮೆಂಟ್ ಇದಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. ತಾಲೂಕು ಪಂಚಾಯತಿ